வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சிங்கப்பூரில் உள்ள ஒரு சமுதாய தோட்டத்தை தான் நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சிங்கப்பூரில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்கிற மக்கள் எப்படி அவங்க தோட்டத்தை உருவாக்குறாங்க, அதுக்கு அரசாங்கம் என்ன மாதிரி ஏற்பாடுகள்லாம் பண்ணி கொடுக்குறாங்க, அந்தந்த இடத்துல அவங்க எப்படிலாம் செடிகளை வளர்க்குறாங்க, காய்கறி செடிகள் இந்த மாதிரிலாம் வளர்க்குறாங்க அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வீடியோவில் ரொம்ப சுருக்கமாக பார்த்தோம். என்னடா புல்லுலாம் வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. இது ஒரு சமையலுக்கு பயன்படுத்துகிற ஒரு செடி தான். அதாவது சீவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வெங்காய குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான செடி. இதில் உள்ள அந்த இலைகளை அவங்க குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு சூப் அந்த மாதிரி ஒரு பொருளுக்கு பயன்படுத்துவாங்க. இங்கே ஒருத்தவங்க இப்போ தான் பெட்டு போட்டு அந்த தாவரங்களை அந்த விதைகள் போட்டு முளைக்க வச்சுருக்காங்க செடிகளை. இதுவும் ஒரு வகையான கீரை தான். இதை கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் இப்போ எடுத்து வேறு இடத்துல நடப்புறாங்க. இப்போ பார்த்துருக்க இந்த செடி விங்குடி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு செடி. இது பார்த்தீங்கன்னா அந்த காய் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அது என்னென்னா அந்த அவரை குடும்பத்தை சேர்ந்த ஒரு செடியாக தான் இருக்கணும் இது. ஏன்னா அந்த இலைகள், அந்த தட்டைப்பேர் அந்த மாதிரி உள்ள செடிகள் மாதிரி இருக்குது. அந்த பூக்களும் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த செடி அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு வகையான செடி தான். இந்த செடியில் பார்த்தீங்கன்னா இந்த காய்கள் மட்டும் இல்லாமல் அந்த பூக்கள், அந்த இலைகள் எல்லாமே உணவு பயன்படுது. அந்த செடிகள் ஒரு இயற்கை உரமாக கூட பயன்படுத்துது. ஏன்னா அந்த தட்டைப்பயிறு, அந்த மாதிரி உளுந்து, இந்த மாதிரி செடிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வேர் முடிச்சுகளை ரைசோபியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா உயிர் வாழும். அதனால் அந்த செடி மண்ணுக்கு ரொம்ப நல்லது. இது வெண்டி செடி. நாம் வெண்டிக்காய் அதிகமாக பயன்படுத்துகிற மாதிரி அவங்க உணவில் வெண்டிக்காய் பயன்படுத்த மாட்டாங்க. ஒரு சில பேர் ஏதோ வளர்க்குறாங்க. இது பாருங்கள், சீனி மிளகாய் நம்ம சொல்லுவோம்ல, அந்த மிளகாய். சீனர்கள் அந்த மிளகாய் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த சூப் மாதிரி உள்ள பொருட்களில் இந்த மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்கி அதில் போட்டு அதை அப்படியே சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, அதுவும் காரமான மிளகாயை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த வண்டு பண்ணுற சேட்டையை பாருங்கள். சாப்பிட்டுட்டு அதோடய எச்சத்தை அது மேலே போட்டு போது பாருங்கள். இதனால தான் காய்கறிகள் இந்த மாதிரிலாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை கழுவி சாப்பிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி தாங்க அந்த தோட்டம் இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு ஏரியா ஒதுக்கியிருப்பாங்க. அந்தந்த இடத்துல அவங்களுக்கு தேவையான செடிகளை வளர்த்துக்கலாம். இதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 6-7 வரிசைகள் இருந்துச்சு இந்த பூங்காவில், அதாவது இந்த தோட்டத்தில். சில பேர் அவங்களுக்கு பிடிச்ச அழகு செடிகள் வளர்க்குறாங்க, சில பேர் காய்கறி பயிர்கள் அப்படி வளர்க்குறாங்க, சில பேர் கிழங்கு வகைகள், சில பேர் மூலிகை செடிகள் அந்த மாதிரி வளர்க்குறாங்க. இங்கே ஒரு மிளகாவை பாருங்கள். இது மிளகா செடியா மிளகா மரமா அப்படின்னே தெரில. ரொம்ப உயரமாக இருக்குது. கிட்டத்தட்ட 6 அடி அளவுக்கு வளர்ந்துருக்கு. ஆனால் அது மிளகாய் ரொம்ப அதிகமாகவே இருக்குது. நல்லா காய்ச்சிருக்கு பாருங்கள். நான் கேமரா தூக்கி வச்சு பிடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளோ உயரமாக இருக்கு தீ. இங்கே உள்ள மக்கள் இங்கே உள்ள காய்கறிகளை பயிரிட்டு அதை சாப்பிட்டு சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, அதை அவங்க அதிகபட்சம் பொழுதுபோக்குக்காக கூட பயன்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை நேரம் போக இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளில் ஈடுபடுறது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த செடி மல்பெரி செடி. இந்த மல்பெரி செடி பார்க்க செம்பருத்தி செடி மாதிரி இருக்கும். அந்த இலைகள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இதில் உள்ள பழங்களை பார்த்தீங்கன்னா காமெடியாக இருக்கும். அது பார்க்கறதுக்கு ஏதோ கம்பளி பூச்சி ஒட்டின மாதிரி இருக்கும், ரொம்ப குட்டி குட்டியாக. இந்த பாருங்க, தூரத்துலேருந்து பார்த்தா ஏதோ பூச்சி தான் உள்ள செடி மேலே உட்காந்துருக்கு அப்படின்னு நினைப்போம். இதுதான் அந்த மல்பெரி பழம். இந்த செடிக்கும் பட்டுப்புடவைக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்குது. அது எப்படி நீங்கள் கேட்கலாம். அதாவது பட்டுப்புழு வளர்ப்பில் அந்த பட்டுப்புழுவுக்கு உணவாக இந்த மல்பெரி செடி தான் அதிகமாக போடுவாங்க. அந்த பட்டுப்புழு, அந்த புழு இந்த செடியை ரொம்ப விரும்பி சாப்பிடும். சாப்பிட்டுட்டு தான் அது அந்த பட்டு நூல், அந்த திரவத்தை உற்பத்தி பண்ணுது. இந்த மல்பெரி செடி செம்பருத்தி செடி மாதிரி ரொம்ப எளிதாக வளரக்கூடியது. இதை நம்ம அந்த தண்டு துண்டு முறை அப்படின்னு சொல்லப்படுற அந்த கட்டிங்ஸ் மூலமாக நம்ம ஈஸியாக வளர்க்கலாம். சரி நண்பர்களே, இந்த வீடியோவில் என்னென்ன செடிகள் வளர்க்குறாங்க, எப்படி வளர்க்குறாங்க, அவங்க என்னென்ன மாதிரி செடிகள் விரும்புகிறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ மூலமாக நீங்களும் தெரியாத சில விஷயங்களை தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பற்றின கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.